birthday Udaya. Udaya, happy birthday. Happy birthday Udaya. Happy birthday Udaya. Happy birthday Udaya. Wish you happy birthday Udaya. Happy birthday Macha. Hi Udaya, wish you many more happy returns of the day. Udaya, அந்த அம்மாவோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் இன்னும் நல்லா நல்ல ஒரு ஹீரோவாக வரணும் என்னோட ஆசை. ஹாய் உதயா, விஷ் பண்ணுன்ட்டு ஏதோ அந்த மோன் பையன் கொண்டு வந்து கேமரா வச்சுட்டான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்துட்டு சொல்லி விரும்புகிறேன். நம்ம 2 பேரும் சின்ன வயசில் ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டோம், சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் 2-3 வருஷம் எல்லாம் 2-3 வருஷம் நினைக்கிறேன் பேசாமல் இருந்தது. அது மாதிரி இதுக்கப்புறம் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நடக்கக்கூடாது. அதைத்தான் நான் இந்த வருஷம் பர்த்டே கேட்க விரும்புகிறேன். அடுத்த வருஷம் இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். வேறு ஒரு ஹாய் உதயா, இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் போது யாருக்காவது கடன்காரன் ஆகிடும். முதல்ல நம்ம அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்களை வாங்கிட்டே தான் இருக்கோம். குழந்தையாக இருக்கும்போதும் சரி, அப்புறம் ஒரு பையனாக இருக்கும்போதும் சரி. தட் இஸ் ஃப்ரம் பீயிங் அ பாய், ஃப்ரம் பீயிங் அ சைல்டு டு அ பாய். அதுக்கப்புறமா வளர்ந்து நாம் ஒரு ஆம்பளையாக ஒரு வி பிகம் அ மேன். அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நீ இருக்க. இந்த பர்த்டேக்கு அப்புறம் யூ ரியலி பிகம் அ மேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வாழ்க்கையிலும் நடந்துகிட்ருக்கு. ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், ஜோடி நம்பர் 1ல் டான்ஸ் ஆடுற. இப்போ நம்ம வாங்கின விஷயங்கள்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குள்ளே இருக்கணும். அதை செய்யக்கூடிய திறமை எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அதை எல்லாத்தையும் சரியான வழியில் டைரக்ட் பண்ணி கண்டிப்பாக நீ பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறன்ற முழு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. அன்பு தம்பி உதயராஜுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் வாழ்க. ஹாய் உதயா, என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ நிறைய சாதிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உதயா, உன்னுடைய 24வது பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் கடவுள் நல்லா உன்னை ஆசீர்வதிச்சு நீ நல்ல பேரும் புகழுமா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே உதயா. ஏற்கனவே ஜனாதிபதி அவார்டெலாம் வாங்கியிருக்க, இன்னும் நிறைய அவார்டுகள் வாங்கணும், நிறைய சாதனை பண்ணணும். இதுதான் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உதயா, ஹாப்பி பர்த்டே. வரும் காலம் இன்னைக்கு உனக்கு தான். நீ நல்லா வருவ. என்னுடைய வாழ்த்துக்கள். ஜோடி நம்பரில் நீ பெரிய பேர் எடுக்கணும். மாஸ்டர் மனப்பூர்வமாக உன்னை வாழ்த்துறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உதயா. ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே மச்சான். மோகன் அவரை பற்றி நிறைய மோமெண்ட் சொன்னா உன்கிட்ட இருந்து அத்தனை மொமெண்ட் எனக்கு சூப்பரான மொமெண்ட். இன்னும் ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட். இந்த வருஷம் உனக்கு பிறந்தநாள் நான் கூட இருக்கேன். ஹாப்பி பர்த்டே மச்சி. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே உதயா. காட் பிளஸ் யூ. Thank you, உதயா ஃபேன். ஹாப்பி பர்த்டே உதயா. ஹாய் உதய், ஹாப்பி பர்த்டே. ஜோடியில் நல்லா ஆடிட்டு இருக்க. நான் உன்னை லாஸ்ட் டைம் பார்த்தப்போ சொன்னேன், பெஸ்ட் ஜோடி அவார்டு வேற வாங்கியிருக்க. நீ இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும், நல்லா டான்ஸ் பண்ணணும், ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. பாய் மச்சி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உன் பர்த்டேக்கு நான் கூட இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னைக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு கமிட் ஆன ப்ராஜெக்டில் உன் கூட தான் பேட்சப் பண்ணேன். அந்த கண்ணை கட்டி கேட்சப் பண்ணுற விஷயத்தில் உனக்கு சப்போர்ட்டாக நான் இருந்தேன், எனக்கு சப்போர்ட்டாக நீ இருந்தேன். ஐ திங்க் இந்த சப்போர்ட் லைஃப் லாங் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். உதயாவுக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ். உதயா பானா காத்தாடி திருடா திருடி படத்தில் நான் அவரோட ஃபேன். நான் அவரோட நான் ஃப்ரெண்டு, அவர் என் கூட பழகிறத நினச்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட காமெடி சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உதயா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உனக்கு சிறப்பாக அமையட்டும். இன்னும் வர பர்த்டேவும் உனக்கு ரொம்ப சிறப்பாக அமையட்டும். வந்தாமலை மிகப்பெரிய வெற்றியை தரட்டும். இதுக்கப்புறம் நாங்கள் உதயாவை சோலோ ஹீரோவாக நாங்கள் பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட்ரா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பு சகோதரா உதயா. நீ இன்று போல் என்றும் நன்றாக வாழ அன்பு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம்டா. நீ இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் மேலும் மேலே வளரணும். நெக்ஸ்ட்டு ஜோடியில் நீ வெற்றி பெறணுங்க எங்களோட நிறைய ஆசை இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய வாழ்க்கையில் நீ ஒரு பொக்கிஷமாக தான் கிடச்சிருக்க. அப்படி தான் நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மூலிமா நம்ம ஒன்றா இணைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் நீ டான்ஸ் கிளாஸில் என்னை முதல்ல திட்டினது, அப்புறம்
கிறிஸ்மஸ்க்கு சேத்பட்டில் என்ஜாய் பண்ணது மறக்க முடியாத நாட்கள். அப்புறம் என்னோடய பர்த்டேவுக்கு நம்ம எல்லாம் வெளியில் போய் சுற்றுனது. அப்புறம் நம்ம ஆஃபீஸ் மொட்டை மாடியில் எவ்வளோ பேசியிருக்கோம். எனிவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த வருஷம் உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைண்டா. பாய். ஹாப்பி பர்த்டே உதயண்ணா. இந்த பிறந்த நாளுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆகும்னு நான் அந்த தம்பி நினைக்கிறேன். ஆனால் உங்களோட திறமைக்காக பார்த்தோம்னா உங்கள் ஜோடியில் ரொம்ப சின்னது தானா. இதை விட நீங்கள் பெருசாக பண்ணணும்னு இந்த தம்பி ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அது நடக்கும்னு. ஆனால் உங்கள் கூட இருந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. உங்கள் கூடலாம் நான் சேருவேன்னு நினச்சே பார்க்கலண்ணே. ஃபஸ்ட்டு அவங்கள ரிகர்சலில் பார்க்கும்போது அது நீங்கள் தானே தெரியலண்ணே. அந்தளவுக்கு நான் அவங்கள பெரிய ஒரு இதில் வச்சுருக்கோம்னு. ஆனால் இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. கண்டிப்பாக நீங்களாம் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும். அந்த தம்பியை மறந்துடக்கூடாது. நீங்கள் நீடி இன்னும் வாழணும்னு அந்த தம்பி ஆசைப்பட்றேங்க. தேங்க்ஸ்ண்ணே. மச்சி உதயா, ஹாப்பி பர்த்டேடா. நம்ம படத்தில் சூப்பராக பண்ணிட்டேன். அதே போல் இந்த வருஷம் ஜோடியிலும் நல்லா கெத்து பண்ணி ஃபஸ்ட்டில் வரணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணுறேன்டா. ஆனால் ஒன்று, இந்த வருஷம் உனக்கு சூப்பராக இருக்க போதுடா. ஹாய் உதயா, நான் யாருன்னு உனக்கே தெரியும். உனக்கு என்னோடய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ரீசெண்டாக இப்போ உன்னை ஜோடியில் பார்த்தேன். சான்ஸே இல்லை, செமையாக பண்ணியிருந்தேன். உனக்கு வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. உன்னோட ஃப்யூச்சரில் நீ மேலும் மேலும் சாதிக்கணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, உன்னை தெரிஞ்சவங்க எல்லாருமே வேண்டிப்பாங்க. சத்தியமாடி நான் பேசுறதே தெரியல. அந்த பசங்க பிடிச்சி வச்சுட்டு பேசுகிறானுடா. அப்படிலாம் பேசலாம் தான் நினச்சேன். ஆனால் ஹாப்பி பர்த்டே மச்சான். லிவ் லாங். அப்படி இங்கிலீஷ்லலாம் பேச எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு உன்னை எப்படி தெரியும்னா வந்து விக்கி மூலியமாக தான் தெரியும். ஒரு நாள் ராக்கோலின்னு ஒரு டீமு, நாங்கள்லாம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருப்போம்னு சொல்லி என்னையும் உள்ளே எடுத்துன்னு வந்து சேர்த்தான். அப்புறம் அது ராக்கோலியை வறுத்து தின்ட்டிங்க. அப்புறம் நிறையா ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட எடிட் பண்ணி வெளில போட்டதில்லை. அப்புறம் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்லாம் வந்து நான் நீ என்கிட்ட கேட்பேன் எப்போ மச்சான் ஃபோட்டோ ஷூட் போகலாம் அப்படின்னு கேட்பேன். இப்போ நான் எப்போ மச்சான் ஃபோட்டோ ஷூட் போகலான்னு கேட்டால் நீ ரொம்ப பிஸியாக இருக்க. கேட்டால் ஜோடி நம்பர் 1 அப்படி இப்படின்னு நிறையா இதில் போய் நல்லா போயிட்டுருக்கு. அதான் மச்சான், நான் இதுக்கு மேலே நீ எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே நல்லபடியாக இருக்கணும், நல்லா போகணும். லைஃப்பில் நீ இதுக்கு இப்போ ஒரு லெவல் இருக்க, அதுக்கும் இன்னும் மேலே 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 போய் நல்லா இருக்கணும் மச்சான். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. ஹாய் உதய், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உன்னை பற்றி பேசணுன்னா நிறைய இருக்குது. பட் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. நீ எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. மறக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லணுன்னா, நம்ம சொதப்பல் பண்ணது அதெல்லாம் ஒரு ரொம்ப பெஸ்ட்டு மூமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த நாட்கள் திரும்ப வருமானு எனக்கு தெரியல. ஆனால் நீ மனசு வச்சுன்னா கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஒன்றா போய் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். விஷ் யூ வெரி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் மச்சான், ஃபஸ்ட் வாட்டி நான் உன்னை பார்க்குறப்ப உங்ககிட்ட நிறைய ஆட்டிடியூட்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நீலாம் வந்து என்கிட்ட பேசுவா அப்படிலாம் நிறைய நினச்சிருக்கேன். நீ அதுவும் தாண்டி உங்ககிட்ட ஆட்டிடியூட் இல்லை, எதுவுமே இல்லை, சாதாரணமாக வந்து பேசினேன். ஃபோட்டோஸை பற்றி கேட்பேன், லைக்ஸை வாங்குறத பற்றி கேட்பேன். இப்போ செம்ம பிஸி. நீ என்கிட்ட ஃபோட்டோ ஷூட்டு வர அப்படின்னு சொன்னது போயிட்டு இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறோம், ஆனால் நீ வரமாட்டேன்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு பிஸி ஆகிட்டேன். இப்போ ஜோடியில் வர நீ பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க. கண்டிப்பாக இந்த வாட்டி ஜோடி நீ தான் வின் பண்ணுற. அதுக்கு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணுவேன் கடல்கிட்ட. இந்த வருஷத்தோட நீ அப்புறமா பர்த்டேக்கு அப்புறம் வர வருஷம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்லா இருப்பேன். என்கிட்ட இருக்க மாதிரி எல்லாருக்கிட்ட இரு. நிறையா உன்னை பற்றி உங்ககிட்ட நான் அவ்வளோ பேசுனதோட உன்னை பற்றி என்கிட்ட நிறைய சொன்னது விஷயம் வேறு. நிறைய பசங்க நிறைய சொல்லி அம்மாப்பா எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இனிய பிறந்தால் நாள் வாழ்த்துக்கள். ஹாய் உதயா. உதயா எப்படின்னா, இப்போது மோப்பாக்கெலாம் எனக்கு முன்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது உதயா தான். ஸோ உதயா வந்து நல்ல ஃப்ரெண்டு, நல்ல டைப்பு, ஒரு நல்ல க்ரியேட்டரு. டப்பிங்கில் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் பூந்து விளையாடக்கூடிய ஒரு ஆள். என்ன இப்போ பிரசாந்த் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் நடந்தது தான். ஸோ இனிமே பண்ண போகிறது, இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். இனிமேல் பண்ண போகிறது இதை விட நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கும்போது நம்மளோட வளர்ச்சி இதை விட அதிகமாக இருக்கணுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே உதயராஜ், ஐ லவ் யூ ஸோ மச். மறக்க முடியாத மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஷூட் போகும்போது என் காலில் முள்ளு குத்தினோடனே அது டக்குன்னு உட்காந்துருந்தேன், அப்படியே ஹாட்டெல்லாம் டச் ஆச்சு. அப்போ தான் அதுதான் வந்து மறக்க முடியாத மூமெண்ட். அப்புறம் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இன்னொன்று என்னென்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி born to act. ஸோ வந்து இன்னும் நிறைய உனக்கு இன்னும் சாதிக்க நிறைய இருக்குது. ஜஸ்ட் யுவர் 24, இன்னும் 70 years இருக்கு நீ சாதிக்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி பர்த்டே. சின்னவனே
ஹாப்பி பர்த்டேடா. இந்த பிறந்தநாள் மாதிரி எல்லா பிறந்தநாளும் நீ சந்தோஷமாக இருக்கண்டா. உன் கூட கடைசி வரை இருப்பேன்டா. உனக்கு பாலா சார் படத்தில் நடிக்கணுன்ற ஆசை, அது எல்லாருக்குமே தெரியும். நீ பாலா சார் படத்தில் நடிக்கிற, அவார்டு வாங்குற, அதுதான் எங்களோட ஆசையும். ஓகேவா? நீ சந்தோஷமாக இருக்கும். உன் கூட இருந்த நாள் எல்லா நாளுமே நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம்டா. அதே போல் இனிமேட்டும் சந்தோஷமாக இருப்பேன்னு நம்புகிறேன். ஓகேவா? அப்புறம் வேறு என்னது ஏதோ சொல்லி கொடுத்தான், மறந்துட்டேங்க. ஓகேடா, கடைசி வரையும் கூட இருப்பேன்டா. ஓகேவா? எதாக இருந்தாலும் கஷ்டத்தில் உன் கூட இருப்பா. ஓகே, பாய்டா. ஹாப்பி பர்த்டேடா செல்லம். பாய். இது அவன் வேணும்ட்டே சொல்லி தான் நடிச்சான்டா. ஃபினிஷ். ஹாப்பி பர்த்டே நட்பு. எப்படி இந்த கிளிப்பிங்ஸ் கண்டிப்பா பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். எதுவும் சொதப்பல. என்ன சொதப்பிச்சு அப்படின்னா, சத்யா எடுக்கும் போது லைட் இல்லை. அவர் ஊருக்கு போற டென்ஷன் இருந்தாரு. நான் வேற டென்ஷன் ஏற்றி விட்டு நீங்க வாங்கினா இங்க உடனே பேசணும் அப்படின்னு டென்ஷன் ஏற்றி விட்டேன். மைக்கு கூட்டு போல சவுண்ட் உனக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கேட்டிருக்கோம். முஸ்தபாவுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ அனுப்ப சொன்னேன். அந்த டாக் இன்னும் வரைக்கும் மெயில் பண்ணிட்டு இருக்கான். பண்ணல, கடைசி வரைக்கும் எடிட் பண்ற வரைக்கும் பண்ணல. நிறைய பேர் எடுக்கணும்னு நினைச்சேன். எதுவும் தான் நேற்று நைட்டு தான் எடுக்க முடியுது. என்னைக்கு விட்டு வாங்கலாம் யோசிச்சு இருக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாரோட விஷயம்ஸும் வாங்கி உனக்கு இது போட்டு காட்டலாம் அப்படின்னு நேற்று நைட்டு தான் ஆரம்பிச்சிருந்தது. எல்லாரும் போயிட்டு சேர்த்துட்டு போயிட்டு அதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு காலையில் போய் நம்ம டப்பிங் ஸ்டுடியோ எல்லாம் போயிட்டு எல்லாரையும் அங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து புகழ பிடிக்கிறதுக்கு ஒரு பாடாப்பட்டேன் நான். அவன் வந்து கொடுத்தாலும் அது வந்து ஜாலி நல்லா இருந்தது. இந்த வருஷம் உனக்கு சூப்பரா இருக்கும்டா. நான் கேரண்டி. உனக்கு விஷ் பண்ண எல்லாருமே கேரண்டி. எல்லாருமே கூட இருப்போம். கண்டிப்பா நல்லா வருவேன். அடுத்த வருஷம் நீ தான் 2016 உன் கையில தான். நீ தான் அப்படி இருக்கணும். அதுவும் பொறுப்பு தான். அது நீ தான் முஸ்கில் நீ வளர்த்துக்கிட்டு நீ தான் கரெக்டா இருக்கணும். வேற என்ன சின்ன வயசுல ஃப்ரெண்டு வேற என்ன சொல்றது தெரியலடா எனக்கு. நிறைய பார்த்துருக்கோம் லைஃப்ல. நிறைய தடவை சண்டை போட்டுருக்கோம், பேசாம இருக்கோம். இனிமே அதான் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி நடக்காம நீ பாத்துக்கோ. நமக்குள்ள சேர்க்குமே நம்ம ஜாலியா இருக்கலாம், சண்டை இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஒன் செகண்ட் இப்ப நம்ம கை கண்டம் தெரியுமா? இந்த மாதிரி அந்த இடத்துல சிஜி பண்ணணும் இருந்தோம். ஹாப்பி பர்த்டே U24 போடணும்னு இருந்தோம். ஆனா இஸ்ரேல் பையன் வரல இன்னைக்கு. ஸோ அதனால சிஜி இல்லை. ஹாப்பி பர்த்டேடா கட்டா. That's right. Yeah.